தஞ்சை தரணியிலே நெல் விளையும் நமக்கு தெரியும், சொல் விளையுமா? விளையும். அந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் கல்யாண சுந்தரம். வெறும் கல்யாண சுந்தரம் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று சொன்னால் அறியாதவர் இலர். அன்பிற்குரியவர்களே, நமது குழலி மீடியா டாக்ஸில் இன்று பட்டுக்கோட்டையாரின் பாடல்களை பற்றி பேசப் போகிறோம், பாடப்போகிறோம். பட்டுக்கோட்டையார் என்றதும் நம் நினைவிற்கு வருபவை அற்புதமான சொல்லாடல், அதிலும் எளிய சொல்லாடல். தமிழிலே எளிய சொல்லாடல்களில் கவிதை தந்தவர்கள் மிகச்சிலர். அதிலும் ஒரு பாடலாசிரியராக வந்துவிட்டு மிக எளிய சொற்கள், பாமர மக்கள் பயன்படுத்தும் சொற்களை அதை திரை இசையில் கொண்டு வந்த சிறப்பிற்குரியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். தஞ்சை தரணியிலே விளைந்த முத்து அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று சொல்லலாம். பட்டுக்கோட்டைக்கு அருகிலே ஒரு செங்கப்படுத்தான் காடு எனும் ஒரு சிறிய கிராமம் அவருடைய கிராமம். 1930 அக்டோபர் 8 பிறந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். பிறக்கும் போதே கவிதையோடு பிறந்தவர்கள் என்று சொல்வார்களே, அப்படி பாலனாயிருக்கும் போதே பாட்டெழுத தெரிந்தவர் பட்டுக்கோட்டையார். அவருடைய தந்தையார் அருணாச்சலம் ஒரு அற்புதமான கவிராயர் என்று சொல்லலாம். அருணாச்சல கவிராயர் என்றவரை சொல்வார்கள். தந்தையின் எழுத்து பிள்ளைக்கும் வந்துவிட்டது. பட்டுக்கோட்டையார் தன்னுடைய தந்தையிடமிருந்து பாடல்களை எழுதக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொண்டார் என்று சொல்லலாம். அவரிடம் கற்றுக்கொண்டு வளர்த்து கொண்டார். பள்ளிக்கூடம் சென்றாரா என்று கேட்டால் மிகச்சில அறிஞர்களில், படிக்காத மேதைகளில் பட்டுக்கோட்டையாரும் ஒருவர் என்று சொல்லிவிடலாம். பள்ளியின் பக்கம் அதிகமாக ஒதுங்கியதில்லை, ஆனால் பல்கலைக்கழகமாக திகழ்ந்திருக்கிறார் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டையாரின் பாடல்கள் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கும் கூட மக்கள் மனதில் நிற்கிறது என்றால் அதன் ஆளுமை எப்படிப்பட்டதாக இருக்க முடியும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த ஆண்டு எழுதுகிற பாடல் அடுத்த ஆண்டு காணாமல் போய்விடுகிறது. இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வரி அடுத்த ஆண்டு இல்லாமல் போகிறது என்ற நிலைதான் இப்போது. ஆனால் 1930 பிறந்து 1959 வரை பாடல்களை எழுதிய கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளே வாழ்ந்த ஒரு அற்புத கவிஞரின் பாடல்கள் இன்று வரை தமிழ் திரையிசையை மட்டுமல்லாமல் உலக தமிழர்களை எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்றால் இதைவிட சிறப்பு ஒரு கவிஞருக்கு என்ன இருக்க முடியும்? அன்பிற்குரியவர்களே, பட்டுக்கோட்டையாரின் மனம் எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரு சிறு சான்று. இளவயது, கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் மிக்கவர் பட்டுக்கோட்டையார். அவருடைய செங்கப்படுத்தான் காடு அருகிலே ஒரு சிறு ஏரி. அந்த ஏரிக்கரையின் பக்கமாக அப்படியே உலவுகிறார் அந்த கவிமகன். உலவி விட்டு சற்றே ஒரு மரத்தடியில் அமர்கிறார். அந்த குளத்தின் கரையிலே, அந்த ஏரிக்கரையிலே மீன்கள் துள்ளி குதித்து கொண்டிருக்கின்றன. பார்த்து ரசிக்கிறார். பார்த்து பார்த்து பிரமித்து போகிறார். இந்த சிறிய மீன்கள் எத்தனை அழகாய் துள்ளி குதிக்கின்றன என்று வியந்து கவி எழுத தொடங்குகிறார் நம்முடைய பட்டுக்கோட்டையார். அப்போது அந்த பக்கத்திலே தூண்டிலோடு ஒரு மீனவன் வருகிறான். இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு விட்டது. அடடா, இந்த அழகான மீன்களை அந்த மீனவன், அந்த தூண்டில்காரன் எடுத்துக்கொண்டு போய் விடுவானே, என்ன செய்வது என்று பதைபதைக்கிறது அவரது நெஞ்சம். அதுதானே கவிஞனின் நெஞ்சம். எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அந்த உயிரை பார்த்து பெருமூச்சு விடுகிற, அந்த உயிரை காப்பாற்ற துடிக்கிற மனம்தான் ஒரு கவிஞனின் மனது. அந்த மனது தான் பட்டுக்கோட்டையாரின் மனது. உடனே அந்த இடத்திலேயே பாடலை எழுதுகிறார். ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரமாய் நிற்காதே கெண்டை குஞ்சே. ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரமாய் நிற்காதே கெண்டை குஞ்சே. தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு, நீ துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே என்று பாடுகிறார். அந்த கெண்டை குஞ்சை அந்த கரையோரத்திலிருந்து அப்புறம் போய் தப்பிவிடு என்று அந்த கெண்டை குஞ்சுக்கு அறிவுறுத்துகிறார் பட்டுக்கோட்டையார். எப்படிப்பட்ட மனம் அந்த மனம் என்று பாருங்கள். அந்த கெண்டை குஞ்சு காதில் வாங்கியதா தெரியவில்லை, ஆனால் இந்த பாடல் அவருடைய உள்ளத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான உள்ளத்திற்கு, கவியுள்ளத்திற்கு சொந்தக்காரர் பட்டுக்கோட்டை. பாடல் வாய்ப்பும் அவரை எப்படி வந்து அடைகிறது என்றால், பாசவலை திரைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பாசவலைக்கான பாடல் பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இசைக்கோர்ப்பு வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நம்முடைய மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் அதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் கண்ணதாசன் அவர்களையும் மருதுகாசி அவர்களையும் ஒரு பாடல் எழுதுவதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் அழைத்து பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் வருவதா இல்லை.
இசைக்கோர்ப்பு பணிகள் சென்று கொண்டிருக்கின்றன. அந்த வேளையிலே வாய்ப்பு கேட்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு வருகிறார் ஒரு இளைஞர். வயது 25-26 வயது இருக்கும். அந்த இளைஞர் அங்கு வருகிறார். நேரடியாக MSV அவர்களிடம் சென்று எனக்கு பாடல் எழுதும் வாய்ப்பு வேண்டும் இந்த திரைப்படத்தில் என்று கேட்கிறார். அவரோ இது சிக்கலான ஒரு பாடல், மிகச்சிறந்த கவிஞர்களால் தான் எழுத முடியும், இன்னும் சொல்ல போனால் கவிதை ஜாம்பவான்களால் தான் இந்த பாடலை எழுத முடியும், ஏனென்றால் இது ஒரு பாசத்திற்கும் அமைதிக்கும் நடக்கின்ற ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை மையப்படுத்தி பாடல் எழுதுவது என்பது அத்தனை எளிமையானதல்ல. எனவே இந்த முறை உங்களுக்கு வாய்ப்பு தர இயலாது, அடுத்த முறை வாருங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அந்த இளைஞரும் சென்று விடுகிறார். சென்று வெளியில் சென்றவர் ஒரு கணம் சிந்தித்து பார்த்துவிட்டு ஒரு தாளை எடுத்து கவிதை எழுதுகிறார். அவர் சொன்ன சூழலுக்கேற்ற ஒரு பாடலை மிக அழகாக எழுதுகிறார். அந்த பாடலை எழுதி உங்களுக்கு நேரம் இருக்கும்போது இந்த பாடலை படித்து பாருங்கள் என்று கீழேயே அவருடைய கையெழுத்து இட்டு விட்டு செல்கிறார். சிறிது நேரம் கழித்து இன்னமும் கண்ணதாசனோ அல்லது மருதகாசி அவர்களோ வரவில்லை. அதனால் அந்த துண்டுச்சீட்டை எடுத்து பார்க்கிறார் MS விஸ்வநாதன் அவர்கள். அதிலே ஒரு பாடல் இருக்கிறது, ஒரு கவிதை வரிகள் இருக்கிறது. குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி தப்பி வந்தா குறவனுக்கு சொந்தம், மனுஷனுக்கு பார்க்கறதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம் என்று அந்த பாடல் முடிகிறது. பாடலை பார்த்து விட்டு ஆச்சரியப்பட்டு போகிறார் நம்முடைய MSV அவர்கள். பார்த்துவிட்டு உடனே அந்த இளைஞனை அழைத்து வாருங்கள் என்று உடனே அழைத்து வர சொல்லி பாடலை எழுதும் வாய்ப்பை கொடுக்கிறார். அதுதான் அந்த பாசவலை திரைப்படத்தில் இடம்பெற்ற குட்டியாடு தப்பி வந்தா பாடல். இப்படித்தான் தொடங்குகிறது நம்முடைய பட்டுக்கோட்டையாரின் திரைப்பயணம். இந்த திரைப்பயணத்திலே அவர் படைக்காத வகையே இல்லை என்று சொல்லலாம். காதலுக்கும் பட்டுக்கோட்டை, தத்துவத்திற்கும் பட்டுக்கோட்டை, கொள்கை பாடல்களுக்கும் பட்டுக்கோட்டை என்று அவர் எழுதாத பாடல்களே இல்லை என்று சொல்லலாம். எந்த காலகட்டத்தில் என்றால் கண்ணதாசன் அவர்களும் மருதகாசி அவர்களும் உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலே இளைஞர் ஒருவர் வந்து அந்த வாய்ப்புகளை எல்லாம் அப்படியே தனக்குரியதாக்கி கொள்கிறார். எல்லா பாடல்களுமே எளிமையான பாடல்களாக இருக்கின்றன, மக்களை வெகு விரைவாக சென்றடைகின்றன. ஒவ்வொரு பாடலிலும் சமுதாய முன்னேற்ற கருத்துக்களை உள்ளே வைத்துக் கொண்டே இருக்கிறார் பட்டுக்கோட்டை. இப்படி இருக்கும்போது அவரை வெல்வதற்கு ஆளில்லை என்ற ஒரு சூழல் வருகிறது. எண்ணற்ற பாடல்களை எழுதி குவிக்கிறார், சிந்திக்க வைக்கின்ற பாடல்கள், எழுதிய கவிதைகளும் அப்படித்தான். இத்தனைக்கும் அவர் பல்கலைக்கழகம் சென்று படித்ததில்லை, PhD பட்டம் எல்லாம் வாங்கியதில்லை, தமிழிலே தனியாக படித்ததில்லை. தன்னுடைய ஞானத்தை கொண்டு அந்த பாடல்களை எழுதுகிறார். ஒவ்வொரு பாடலுமே சிறந்த பாடல்களாக அமைகின்றன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் MGR அவர்கள் குறிப்பிடுவார், எனக்கு என்னுடைய நாற்காலியின் முதல்வர் நாற்காலியின் 3 கால்கள் எவை என தெரியும், ஆனால் 4வது கால் எது தெரியுமா? அது பட்டுக்கோட்டையாரின் பாடல்கள் என்று சொல்வார் MGR அவர்கள். அந்த அளவிற்கு அவருடைய பாடல்கள் அவரது கொள்கைக்கு மிகச்சிறப்பாக ஒரு அணிகலனாக இருந்தன என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் MGR அவர்கள் வெற்றி பெற்றதன் இன்னொரு காரணம் பட்டுக்கோட்டையாரின் பாடல்கள். எப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் அவருக்கு தந்திருக்கிறார் பாருங்களேன். நீங்கள் அறியாத பாடல்கள் அல்ல, சில பாடல்களை பாடி காட்டுகிறேன். எப்படி அவர் இந்த பாடல்களை கொண்டு தன்னுடைய அந்த முதல்வர் நாற்காலியில் சென்று அமர்கிறார், அதை தக்க வைத்துக் கொண்டார் என்பதெல்லாம் நாம் அறியலாம். குறிப்பாக ஒரு பாடல், உழைப்பின் சிறப்பை எடுத்துச் சொல்கிற பாடல். என்ன பாடல் என்றால், நாடோடி மன்னன் திரைப்படத்திற்காக பட்டுக்கோட்டையார் எழுதிய ஒரு பாடல், பட்டி தொட்டி எங்கும் ஒலித்த பாடல். தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த பாடலை கேட்டிருப்போம். சோம்பேறித்தனத்தை எல்லாம் விரட்டி விட்டு யார் உழைக்கிறாரோ அவர்தான் வெற்றி பெறுவார் என்பதை அறுதியிட்டு சொன்ன ஒரு பாடல் இந்த பாடல். இன்னொரு பாடலை எடுத்துக்கொள்ளலாம். அரசியலங்குமரி படத்திற்காக MGR அவர்களுக்காக எழுதிய ஒரு பாடல். சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே சேதி கேளடா. இந்த பாடலில் அந்த சிறு குழந்தைகளை பயமுறுத்துவார்கள்.
அந்த மரத்தில் பேய் இருக்கிறது, இந்த இருளிலே பேய் இருக்கிறது என்றெல்லாம் பயமுறுத்துவார்கள். அதையெல்லாம் கண்டு அச்சப்படாதே, வருங்காலம் உனது கையில் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த பாடல் அமைந்திருக்கும். வேப்பமர உச்சியில் நின்று, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே என்று பாடுவார். எவ்வளவு எளிமையான வரிகள்! ஒரு குழந்தைக்கு சொல்வது போல் மக்கள் அனைவருக்கும் இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறார் பட்டுக்கோட்டையார். ஒவ்வொரு பாடலாக இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். காதலில் மட்டும் என்ன இழைத்தவரா அவர்? ஒரு அற்புதமான பாடல், நாம் கற்பனையே செய்து பார்த்திருக்க முடியாத ஒரு பாடல் அது. நிலவை பார்த்து ஒரு காதலன் பாடுகிறான், என்னுடைய இதயம் என் காதலிடம் இருக்கிறது, எடுத்துக்கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து விடு என்று நிலவிடம் கேட்கிறான். இந்த வரிகளை எப்படி பதிவு செய்வது? என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா, இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என்று தொடங்கும் பாடல். நான் சொன்ன வரிகள் பின்னால் வரக்கூடிய வரிகள். என்ன வரிகள் என்றால், கள்ளமில்லா என் இதயம் வெண்ணிலாவே, ஒரு கள்ளியிடம் இருக்குதடி வெண்ணிலாவே, கள்ளமில்லா என் இதயம் வெண்ணிலாவே, ஒரு கள்ளியிடம் இருக்குதடி வெண்ணிலாவே, அந்த வஞ்சிதனை நீ அறிவாய் வெண்ணிலாவே, அந்த வஞ்சிதனை நீ அறிவாய் வெண்ணிலாவே, அதை வாங்கி வந்து கொடுத்து விடு வெண்ணிலாவே என்று பாடுவார். ஆனால் அந்த வஞ்சி கேட்டால் கொடுப்பாளா? கெஞ்சினால் கொடுப்பாளா? கெஞ்சினால் தரமாட்டாள் வெண்ணிலாவே, கெஞ்சினால் தரமாட்டாள் வெண்ணிலாவே, நீ கேட்காமல் பறித்து விடு வெண்ணிலாவே, அஞ்சிட தேவையில்லை வெண்ணிலாவே, இது அவள் தந்த பாடமடி வெண்ணிலாவே என்று முடிப்பார். இந்த பாடத்தையும் கூட அவள்தான் தந்தாள், கேட்டால் கொடுக்க மாட்டார்கள், பறித்து விடு நீ என்று சொல்லி அந்த இதயத்தை பறித்து வந்து என்னிடம் கொடுத்து விடு வெண்ணிலாவை என்று ஏதோ பக்கத்தில் வெண்ணிலா உட்கார்ந்து இருப்பது போல் பாடக்கூடிய பாடல் புனையும் ஆற்றல் பட்டுக்கோட்டையை தவிர வேறு யாருக்கும் வராது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தமிழை கையாளக்கூடியதில், தமிழை மக்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் பாமர மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய கவி ஆளுமை பட்டுக்கோட்டையார் அவர்கள். பல பாடல்களை நாம் உதாரணம் காட்டிக்கொண்டே செல்லலாம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பாடலிலுமே தான் சார்ந்திருந்த பொது உடைமை கருத்துக்களை வைப்பதற்கு தயங்க மாட்டார். எல்லா பாடல்களிலும் பொது உடைமை கருத்துகள் இருக்கும். திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே என்ற பாடல் அப்படியே சென்று கொண்டிருக்கும். நிறைய பாடல். கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது, இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால், நன்றாக கவனிக்க வேண்டும், பொது உடைமை கருத்து இங்கு வந்து விடுகிறது. இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் பதுக்கிற வேலையும் இருக்காது, இனி ஒதுக்கிற வேலையும் இருக்காது என்று பாடுவார். தான் சார்ந்த பொது உடைமை கருத்துக்களை, மக்களுக்கு நலம் பயக்கும் பொது உடைமை கருத்துக்களை மிக அழகாக பாடல்களில் கையாண்டவர் பட்டுக்கோட்டையார். இப்படி பட்டுக்கோட்டையாரின் புகழை சொல்லிக்கொண்டே செல்லலாம். நிச்சயமாக இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது. இனி வரும் பல நிகழ்ச்சிகளில் அவருடைய பாடல்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் மீண்டும் மீண்டும் சொல்வதில் எங்களுக்கு தயக்கமில்லை. இனியவர்களை பல பாடல்களை பட்டுக்கோட்டை அப்படியே பாடி பாடி செல்வார். கெண்டை குஞ்சை தொடங்கி இன்று மனிதர்கள் வரை, மனித சமுதாயத்தை அவர் உயர்த்தி பிடிப்பது வரை, அந்த மனித சமுதாயத்தில் என்னெல்லாம் கேடுகள் நிகழ்கின்றன, சமுதாயம் அவர்களை எப்படி சீரழிக்கிறது, எந்த அளவிற்கு அவர்களை ஏமாற்றுகிறது என்பதையெல்லாம் தன்னுடைய ஒவ்வொரு பாடலின் வரியிலும் வைத்திருப்பார் பட்டுக்கோட்டையார்.
அப்படிப்பட்ட பட்டுக்கோட்டையாரின் பாடல்களை இன்று உங்களோடு சில பாடல்களை பகிர்ந்து கொள்ள முடிந்ததில் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு கவிஞரின் பாடல்களோடு. நன்றி, வணக்கம். வெல்க தமிழ்.